ஹாய், இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான கிரீன் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சோண்டு உப்பும் எண்ணெயும் சேர்த்து கொதிக்க விட்டு அதில் பாஸ்தா ஆட் பண்ணிருங்க. நான் இன்னைக்கு பூர்ணி ஃபார்மஸ் ஃபுட்டோட பச்சை பயிறு பாஸ்தா எடுத்திருக்கேன். மில்லட் பாஸ்தா நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் பயிர் வகைகள் பாஸ்தா நான் ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன். இவங்க கிட்ட ரொம்ப நல்லாவே இருக்கு. gluten ஃப்ரீன்னு 2 டைப் இருக்கு. உங்களுக்கு gluten சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா பயிர் வகை பாஸ்தாலாம் gluten இல்லாமல் கிடைக்குது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பச்சை பயிறு பாஸ்தா 10 மினிட்ஸ்லேயே குக் ஆயிடுச்சு. நான் எடுத்து வடிச்சிட்டு நல்லா ஐஸ் வாட்டர் போட்டு வைக்கிறேன். ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்து சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, முந்திரி, 2 பல் பூண்டு, சீரகம், மிளகாய், 70 கிராம் மஷ்ரூம் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன். அரை கட்டு பாலக்கீரை சுத்தமாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கணும். இது வேகிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை. மஷ்ரூம் அண்ட் கீரையிலேருந்து வர தண்ணியே போதும். அது சுத்தமாக வத்தினதுக்கு அப்புறமா எடுத்து ஆற வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்தா பண்ணுறதுக்கு நம்ம அதே பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. அரைச்சி பேஸ்ட்டை பாத்திரத்தில் ஊற்றி கிளறிட்டு இந்த பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாஸ்தாவை போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கலர்னிங்கன்னா முடிஞ்சது. உப்பு பத்தலைனா ஆட் பண்ணிக்கலாம். பூர்ணி ஃபார்மஸ் ஃபுட் வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தானால என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. தட்டைப்பயிறு, பச்சை பயிறு, பீட்ரூட்லேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க பாஸ்தாஸ் வச்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க.